அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் அனைத்து விதமான பதவிகளுக்கும் ஏற்ற வகையில் நம்ம வந்து ஜென்ரலாக கேட்கக்கூடிய பொதுறிவு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 சொல்லி ஒரு வீடியோ போட்டுவிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி மட்டும் கேட்க மாட்டாங்க. சில கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா புக்கை தாண்டி ஜென்ரலாக வந்து கேட்பாங்க. ரைட்டா? அது கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம், ஸ்ட்ராட்டஜி ஜிகேன்னு எடுத்துக்கலாம், இல்லை உலக நடப்பு நிகழ்வுன்னு எடுத்துக்கலாம், சர்வதேச லெவலில் கூட சில கேட்பாங்க. ஸோ ஏன் கேட்குறாங்க, எதுக்கு கேட்குறான்றது முக்கியம் இல்லை. பட் இப்போ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடிய அந்த புதறிவு கேள்விகளுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம தொடர்ச்சியாக வரிசையாக பார்த்துட்டு வரோம். இப்போ ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம், இது பார்ட் 2, அடுத்து பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லி உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து நான் கொடுத்துட்டு வரேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸ் சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் 2024ன்னு சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த 2 பிளேலிஸ்ட்டுமே செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம புதிய யூடியூப் சேனல், இதுலேயுமே பிளேலிஸ்ட் இருக்கும். நம்ம பழைய சேனல் 4 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைப் இருப்பாங்களே வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமின்னு சொல்லி, அதுலேயுமே மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்கும். இந்த 2 பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கேள்விக்கெல்லாம் கன்னிமரா பொது நூலகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாநில மைய நூலகம் அப்படின்னு அழைக்கிறது வந்து இந்த கன்னிமரா பொது நூலகத்தை தான் நம்ம அழைக்கிறோம். யுனெஸ்கோ ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. 1946. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் யுனெஸ்கோ எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு போட்டு 1946ன்னு போட்டிருக்கான். சில டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற புக்லேயோ அல்லது நோட்ஸ்லேயோ சம்திங் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா 1945ன்னு வரும். இப்போ ஒரு கேள்வி வரும், 45 46 அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ 45ன்றது பார்த்தீங்கன்னா அது பல்வேறு நாடுகள் வந்து யுனெஸ்கோ அமைப்பை உருவாக்குறதுக்காக கையெழுத்து வந்து போட்டது 45. கையெழுத்து 45ல் போட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடைமுறைக்கு வந்தது வந்து 46. ஸோ நடைமுறைக்கு வந்தது தான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் வந்து அவங்க யுனெஸ்கோ ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜென்ரலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். அது வந்து அவங்க என்ன கீ கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம பதில் கொடுத்தோம்னா வேறு வழி கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கிளாரிட்டி வச்சுக்கோங்க. ரைட்டா? கையெழுத்து போட்டு உருவாக்குனது 45, அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது 46. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட ஆன்சர் என்னன்னா 1946 தான் கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோ ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1946 தான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சத்திய சோதனை என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்றாங்க. நம்ம மகாத்மா காந்தியடிகள். அது பார்த்தாலே தெரியும், ஒரு பிரபலமான அது நூல் அப்படின்றது. இந்தியாவின் முதல் அச்சுக்கூடகம் எங்கே அமைக்கப்பட்டதுன்றாங்க. தரங்கம்பாடி. ரைட்டா? தமிழ்நாட்டில் முதல் அச்சுக்கூடம்னு கேட்டாலும் சரி, இந்தியான்னு கேட்டாலும் அது தரங்கம்பாடி தான் வரும். யாருன்னு கேட்டால் அந்த சீகன் பால்க் இருக்கார் இல்லையா, அவர் தான். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் வந்து முதலமைச்சர் 110 விதியின் கீழே வந்து இவருக்கு சிலையுடன் கூடிய அரங்கம் அமைப்போம் அப்படின்னு சொன்னார். இவருக்கு மட்டும் இல்லை, நிறைய தலைவர்களுக்கு வந்து சிலை அமைக்க போகிறாங்க. அதில் இவரும் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது ஏன் அமைக்கிறாங்கன்னா, ஸோ இது மாதிரி முதல் அச்சுக்கூடம் பிரிண்டிங் அந்த இது வந்து தரங்கம்பாடியில் அமைச்சது. ரைட்டா? சரி. நமது தேசிய நதி எதுன்னு கேட்குறாங்க. கங்கை. நமது தேசிய பறவை எதுன்னு கேட்குறாங்க. மயில். நம்ம தேசிய மரம் எதுன்னு கேட்குறாங்க. ஆலமரம். தேசிய சின்னம்னா சாரநாத் தூண். இது மாதிரி ஏதாவது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே நீங்கள் வந்து மாநில பறவை அப்படின்னு கேட்டாங்கன்னா மரகதப்புறா. மாநில மரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கேட்டாங்கன்னா பனைமரம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நமது தேசிய சின்னத்துக்கு பதிலாக நம்ம மாநில சின்னம்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோயில் கோபுரம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ கூட குரூப் 4ல் வந்து இந்த மகாராஷ்டிராவோ உத்தரப்பிரதேசத்துக்காக வந்து மாநில விலங்கு ஒன்று கேட்டாங்களா, தப்பாக கூட கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து தவறு இல்லையா. மலை காட்டு அணியில் ஏதோ ஒன்று வரும்ல, குரூப் 4 கூட கேட்பாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டோட விலங்குலாம் கேட்குறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து தேசிய லெவலில் கேட்பாங்க, இன்னொன்று தமிழ்நாட்டு லெவலில் கேட்பாங்க. இது 2 மாச்சும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? வரையாடுன்றது மாநில விலங்குன்றது உங்களுக்கு தெரியும். மரகதப்புறா பறவைன்னு சொல்லிட்டேன். பனைமரம் நம்ம மாநில மரம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரைட்டா? ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மலர் வந்து செங்காந்தல் மலர் அப்படின்றது நமக்கு மலர் வரும். சரி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் அதை கேட்கல. நம்ம சின்ன தேசியம் சொல்லிட்டுனா அடுத்தது நம்ம தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்றாங்க. பிங்காலி வெங்கையா. இந்த வடிவம் வந்து உங்களுக்கு தெரியும் 3:2 இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட்டா? சரி, பிங்காலி வெங்கையா தேசிய கொடி வடிவமைத்தார் தெரியும். தேசிய கீதம் எழுதுனது யாருன்றாங்க. நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து தேசிய கீதம் பாடலை வந்து எழுதுனது. ஜனகண மனன்னு ஆரம்பிக்கும்.
இதே தேசிய பாடல் அப்படின்றது தெரியும் உங்களுக்குலாம், அந்த வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாட்டு வந்து தேசிய பாடல். அதை எழுந்து யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்த தேசிய பாடல்ன்றது எந்த நூலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய ஆனந்த் மத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் இந்த வந்தே மாதரம் பாடல். ஓகேவா, அது தேசிய பாடல். தேசிய கீதம் வேறு, தேசிய பாடல் வேறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யாருன்றாங்க. ஸோ வந்து ஜெகதீப் தன்கர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாவோட தலைவராக இருப்பார் இல்லையா. ஸோ அவர் தான் ஜெகதீப் தன்கர். இவர் வந்து தற்போதைய துணை குடியரசுத் தலைவர். இதே குடியரசுத் தலைவர்னா திரௌபதி முர்மு அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆர்.என். ரவி. முதலமைச்சர்னு கேட்டாங்கன்னா மு.க. ஸ்டாலின் போட்டுருவீங்க, அதனால் அந்த கேள்வி கேட்கலாம். ஆனால் அந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2021 தமிழகத்தில் முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்க. 2021 அப்போ முதலமைச்சர் வந்துட்டார் மு.க. ஸ்டாலின் சொல்லி ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ரைட்டா, அதை நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்கிறதுனால எடுக்கல. தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் வந்து ஆர்.என். ரவி. முதலமைச்சர்னு கேட்டால் மு.க. ஸ்டாலின். நாம் எப்பொழுது விடுதலை அடைந்தோம் அப்படின்னு கேட்டால் ஆகஸ்ட் 15, 1947. இதே வந்து அந்த இந்திய அரசியலமைப்புன்றது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அல்லது குடியரசு தின விழா எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 26, 1950 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து குடியரசு தின விழா. அதாவது இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வந்தது. இது வந்து நம்ம சுதந்திரம் வாங்கினது ஆகஸ்ட் 15, 1947. ரெண்டுமே கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய நீதி பரிபாலனத்தின் தலைமையகம் அப்படின்னு கேட்கலாம், அல்லது இந்திய அரசியலமைப்போட பாதுகாவலன் எதுன்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலுமே எங்குது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குன்னு கூட கேட்டிருக்காங்க, அது புதுடெல்லி. ரைட்டா, சரி. இந்தியாவில் உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, அவங்க ப்ரீவியஸில் கேட்டது வந்து அப்போ கொடுத்த பதில் வந்து 24. ஆனால் இப்போ கரண்ட்டில் வந்து 25 உயர் நீதிமன்றங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது. ரைட்டா, ஹைகோர்ட். இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, இப்போ வந்து ஆர் வெங்கட்ரமணி அப்படின்றவர் இருக்கார். ஆர் வெங்கட்ரமணி அப்படின்றவர் தான் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞராக இருக்கார். இந்தியாவில் உள்ள மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எத்தனைன்றாங்க. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள். இப்போ நான் வீடியோ மேக் பண்ணுறது இருக்குது, அதுக்கப்புறம் மாற்றினாலும் மாற்றுவாங்க. ஏன்னா இவங்க ஏற்கனவே காஷ்மீரை 2ஆக உடைச்சாங்க இல்லையா, அந்த சிறப்பு விதியை ரத்து பண்ணிவிட்டு பிரிச்சுட்டாங்க. மறுபடியும் அதுக்கு மாநில அந்தஸ்துலாம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க, இன்னும் கொடுக்கல. இப்போதைக்கு இன்றைக்கி டேட்டுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ஏதாவது மாறிச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, சரி. தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்றாங்க. ராஜீவ் குமார் வந்து இந்திய தேர்தல் ஆணைய தலைவராக இருக்கிற. ஒலிம்பிக் போட்டி 2026 எங்கே நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத்தாலியில் நடைபெறும். ரைட்டா, 2026. இந்திய ரூபாய் சின்னம் வடிவமைத்தவர், இந்த மாதிரி சிம்பிள் பார்த்துருப்பீங்க. ரைட்டா, இதை வந்து வடிவமைத்தவர் யாருன்றாங்க உதயகுமார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 2010 வந்து இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சிம்பிள், அந்த ரூபாய் சின்னம். உதயகுமார். இங்கிலாந்தோட புதிய பிரதமர், இன்றைக்கி தான் அதை நியூஸ்ன்னு நினைக்கிறேன், நான் இன்றைக்கி தான் வந்து அப்டேட் பண்ணி எடுத்தேன். ரைட்டா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட பிரதமர் வந்து ரிஷி சுனக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் அப்படின்றத சொல்லுவாங்க. அவரோட ஒய்ஃபு கூட நம்ம இந்தியாவோட மருமகள், ஏதோ ஒரு சம்திங் ஒரு பிரபலமான ஒரு இதோட வந்து பொண்ணு அது அவங்க. ரைட்டா, மோஸ்ட்லி நம்ம இந்தியாவோட வம்சாவளியை சார்ந்தவங்க. அதை வந்து சொல்லியிருந்தாங்க, பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆளுன்னு தான், நம்ம இந்தியாவிலேருந்து போயிட்டு பிரிட்டிஷ்காரனாவே நாம் ஆள்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அடிக்கடி அவர் இந்தியாவுக்கு வர்றதும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு எலெக்ஷன் வச்சாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து ரிஷி சுனக் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் வந்து ஒருத்தர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, அது இன்றைக்கி நியூஸ். அது அடுத்தடுத்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ரிஷி சுனக் வந்து பிரிட்டிஷ்காரன் இங்கிலாந்துக்காரனுக்கு பிரதமராக இருந்தவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெய்ர் ஸ்ட்ராமர் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளைக்காரர் வந்து அவங்களுக்கு வந்து பிரதமராக வரப்போகிறார். அவர் தான் அந்த எதிர்கட்சிக்கு இவர் தான் வந்து பிரதமர் வேட்பாளராக நின்று இருக்கார். ஸோ இன்னும் பதவி ஏற்கலை. இப்போ இன்றைக்கி கரண்ட்டை சுட இது செய்தின்னு வச்சுக்கோங்களேன். ஜெயிச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் பதவி ஏற்றாங்க அப்படின்னா அது பிரதமராக வந்துடுவார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் மிகச்சிறிய நாடு எது அப்படின்றாங்க வாட்டிகன். இந்திய ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கக்கூடிய இடம் எதுன்றாங்க நாசிக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி எங்கே உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மும்பையில் இருக்குது. ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டா எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேசம். இதே மாதிரி தமிழ்நாட்டிலையுமே ஒரு ராக்கெட் ஏவுதளம் வந்து அமைச்சிட்ருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம்னு சொல்லுவோம். இந்த குலசேகரப்பட்டினம் எங்கே சார் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அது தூத்துக்குடியில் இருக்குது. நோபல் பரிசு அதிகபட்சமாக எத்தனை பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுன்றாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், வேதியில் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க, மருத்துவத்தில் கொடுத்துருக்காங்கன்னா ஒருத்தர் சொல்லாமல் 2-3 பேர்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. அப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு 3 பேருக்கு வந்து சேர்த்து ஒரு நோபல் பரிசு கொடுப்பாங்க, பகிர்ந்தளிப்பாங்க.
இப்போ ரீசெண்டாக நோபல் பரிசுலாம் கொடுத்தாங்க. நான் கரண்ட் அஃபேர்ஸில் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் கரண்ட் அஃபேர்ஸ் 2024 தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். தயவுசெய்து அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே முக்கியமான கண்டென்ட் எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன். ரைட்டா, அதை பார்த்துக்கோங்க. அதில் எந்தெந்த வேதியியலுக்கு யார் வாங்கினாங்க, இயற்பியலுக்கு யார் வாங்கினாங்க, மருத்துவத்துக்கு யார் வாங்கினாங்க, அமைதிக்கு யார் வாங்கினா, அதுக்கு யார் வாங்கினா, ஸோ எல்லாத்துக்குமே நோபல் பரிசு யார் யார் வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் யாருன்னு கேட்டால் எஸ் சோம்நாத் அவர்கள். ஏன் அப்படின்னா இந்த சந்திரயான் 3 வெற்றிகரமாக வந்து விண்ணில் அனுப்பிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் மேபி கேட்டாங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ் சோம்நாத். ஸ்ரீலங்கா நாட்டின் தற்போதைய பிரதமர் யாருன்றாங்க, இந்த மாதிரி கேட்கறது உண்டு. அண்டை நாடுகளோட பிரதமர்லாம் கேட்பாங்க. அண்டை நாடுகள்னால் நம்ம இலங்கை, பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், இது மாதிரி கொஞ்சம் இல்லை பிரபலமான நாடு, ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, ஜப்பான், அந்த மாதிரி வந்து பிரதமர், அதிபர்கள், இல்லை ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு இருக்குது அந்த நாட்டில். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே உக்ரைனும் ரஷ்யாவுக்கும் சண்டை போட்டுருக்காங்க, அவங்களில் யாராவது அதிபர் இருக்காங்க பிரபலமாக. அதேமாதிரி இங்கே இஸ்ரேல்லையும் பாலஸ்தீனத்துலேயும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இது ஈரானை அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் வந்து உலகத்தில் நடந்துகிட்ருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து அதிபராகவோ பிரதமராகவோ யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ரைட்டா, ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது பார்த்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணிங்க, கூகுளில் போட்டு அடித்து ஒரு நோட்டில் ரஃப் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டா, சரி, இப்போதைக்கு இந்த கேள்விக்கு பார்த்துக்கலாம். ஸ்ரீலங்கா நாட்டையே தற்போதைய பிரதமர் யாருன்னா தினேஷ் குணவர்த்தன அப்படின்றவர் வந்து இருக்கார். இலங்கையோட தலைநகர், அது ஸ்ரீலங்காவோட தலைநகர் கேட்டாங்கன்னா அது கொழும்பு. இதே பாகிஸ்தான் தற்போதைய பிரதமர் யாருன்னா ஷெபாஸ் ஷெரீப் அப்படின்னு சொல்கிறாங்க, அவர் தான் பிரதமராக இருக்கார். பாகிஸ்தானோட தலைநகர் எதுன்னு கேட்டாங்கன்னா இஸ்லாமாபாத். உக்ரைனோட அதிபர் யாருன்னு கேட்டாங்கன்னா, நான் சொன்னாலே ரஷ்யாவும் அவங்களும் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு, அவர் வந்து ஜெலன்ஸ்கின்னு சொல்லுவாங்க. அவர் லென்த்தியான பேர் வந்து வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, ரஷ்யாவோட அதிபர் வந்து புதின், அது உங்களுக்குலாம் தெரிஞ்சது தான். இஸ்ரேல் பிரதமர் அப்படின்னு கேட்குறாங்க, பெஞ்சமின் நெதன்யாகு அப்படின்னு சொல்லுவாங்க. நெதன்யாகுன்றது தான் அவர் சுருக்கமாக சொல்லுவாங்க. பெஞ்சமின் நெதன்யாகு இவர் தான் வந்து ரொம்ப போர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் அதிகமாக பேச வரப்போல, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா, இதெல்லாம் வந்து உலக நிகழ்வுகள். இஸ்ரேல் பிரதமர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நெதன்யாகுன்னு சொல்லுவாங்க, பெஞ்சமின் நெதன்யாகு. G7 உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. ஸோ 2024 வந்து இத்தாலியில் நடந்திருக்கு. நம்ம பாரத பிரதமர் வந்து சிறப்பு விருந்தினர் மாதிரி இவரும் போய் கலந்துக்கிட்டார். ஆனால் G7ன்றது ஒரு 7 நாடுகளை சேர்ந்தது. ஸோ 7 நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, G7 நாடுகள் வந்து கனடா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்து, அமெரிக்கா. ஸோ இந்த 7 நாடுகள் சேர்ந்தது தான் G7. ரைட்டா, இதே மாதிரி G20 அப்படின்னு கூட ஒரு அமைப்பு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், G20 அமைப்பு அப்படின்றது. ஸோ அதில் எத்தனை நாடுகள் இருக்குது, இது மாதிரி முக்கியமான அமைப்புகள்லாம் இருக்கும். ரைட்டா, சார்க் மாநாடுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி G7, G20, இது மாதிரிலாம் சிலதெல்லாம் உலக லெவலில் ஒரு சில அமைப்புகள் இருக்கும். அதில் சில நாடுகள் வந்து இருக்கும். ரைட்டா, நம்ம ஆசிய லெவலில் கூட கூட்டணிகள் இருக்குது. ஆசிய லெவலில் இருக்கக்கூடியது கூட சில நாடுகளை வந்து ஒரு கூட்டமைப்பு வச்சுருப்பாங்க, அது ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதில் எந்தெந்த நாட்டெலாம் வந்து இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்குவாங்க. ரைட்டா, சரி. சந்திராயனோட 3 திட்ட இயக்குனர், நான் சொன்னேன் சந்திராயன் 3 வந்து வெற்றிகரமாக தரையிறக்கிறதுனால அதனோட திட்ட இயக்குனர் யார், வீர முத்துவேல், அவர் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திராயன் 3 வந்து விண்ணில் ஏவப்பட்ட நாள் வந்து ஜூலை 14, 2023. விண்ணில் ஏவுறதுனா தரையிலேருந்து மேலே அனுப்புறது அது. இதே வந்து நிலவில் வந்து வெற்றிகரமாக தரையிறங்கிய நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் 23, 2023. ஜூலையில் இங்கேருந்து அனுப்புனா ஆகஸ்ட் மாதம் போய் அது தரையிறங்கிடுச்சு, வெற்றிகரமாக தரையிறங்கிடுச்சு. ஸோ இது வந்து வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வெற்றிகரமாக தரையிறங்கிட்டோம். ரைட்டா, ஸோ இதனால் வந்து நம்ம இந்தியாவில் வந்து தேசிய விண்வெளி தினமாக அனுசரிக்கிறோம். எப்போ, இந்த ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக அனுசரிக்கிறோம். ஏன் அனுசரிக்கிறோம், சந்திராயன் 3 நிலாவில் வெற்றிகரமாக தரையிறக்கிட்டோம். ரைட்டா, ஸோ அதனால் அதே மாதிரி வந்து நிலவில் விண்கலத்தை இறக்கிய 4வது நாடு அப்படின்னு கேட்டால் நம்ம இந்தியா தான். நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனாக்காரன் வந்து விண்ணில் வந்து சேட்டலைட்டை வந்து வெற்றிகரமாக அவங்க இறக்கிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்தது நாம் 4th வந்து நம்ம இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது இப்போ ஜப்பான்காரன் இறக்கிட்டான்னு நினைக்கிறேன். ரைட்டா, நமக்கு அடுத்தது அவன் போயிட்டான். பட் ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா 4வது பிளேஸில் தான் இருக்கிறோம். நமக்கு முன்னாடி 3 பேர் அனுப்பியிருக்காங்க, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. ஸோ 4வது நாடு நாம் தான். குறளோவியம் நூல் ஆசிரியர் யாருன்றாங்க. ஸோ கருணாநிதி. இந்த கருணாநிதி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 2024 நியூ எடிஷன் 10ஆம் வகுப்பு 10th புக்கு தமிழில் இயல் 6ல் பன்முக கலைஞர் அப்படின்னு ஒரு பாடத்தை புதுசாக சேர்த்து வச்சுருக்காங்க. பழைய புக்கெலாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் இந்த ஒரு இது மட்டும், அதாவது பன்முக கலைஞர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க.
அந்த ஒரு லெசனை வந்து படிச்சுக்கோங்க. அதில் கலைஞர் பற்றி அவர் என்ன நூல் எழுதினார், என்ன புதினம் எழுதினார், என்ன நாடகம் அமைச்சார், அவர் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்களோட பெருமைகளாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஏதாவது கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கலைஞர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? அந்த பாடத்தை படித்து வச்சுக்கோங்க. குறளோவியம் நூலாசிரியர் வந்து மு. கருணாநிதி. சமையல் சோடாவோட வேதிப்பெயர் என்னென்னா சோடியம் பை கார்பனேட்டு. இதே நம்ம சமையல் உப்பு இருக்கு இல்லையா, குழம்புல போடுற உப்பு, அதுக்கு வந்து சோடியம் குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருவள்ளுவர் ஆண்டு இது மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இப்போ 2024க்கு திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 2055ன்னு சொல்லணும். இது மாதிரி பொதுவாக ஏதாவது ஒரு இயரை கொடுத்துட்டு திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த ஆண்டு என்ன கொடுக்குறாங்களோ ஆங்கில ஆண்டு அது கூட 31 வருடங்கள் வந்து கூட்டிக்கணும். ஏன்னா கிமு 31, அது கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன்பாக 31 வருடங்களுக்கு திருவள்ளுவர் வாழ்ந்தார்ன்ற மாதிரி கணக்கு போட்டு கால்குலேஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா எந்த ஆண்டு கொடுத்தாலும் 31 கூட்டிக்கணும். கூட்டினா அந்த ஆண்டு வந்து கிடைச்சிரும். ரைட்டா? சரி. தமிழ்தாய் வாழ்த்து பாடல் எழுதியவர் யார் அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம தேசிய கீதங்கள்லேருந்து யார், தேசிய பாடல் எழுதுறது யாரெல்லாம் பார்த்துட்டிங்க. அப்போ தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதை எழுந்து யார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குற வாய்ப்பு இருக்குது. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடல் எழுதி வந்து பே. சுந்தரம் பிள்ளை. இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இருக்கு இல்லையா, நீராறும் கடலுத்த நிலமனதன் சொல்லி நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடல், இது வந்து நம்ம இது வந்து அவர் எழுதின பாட்டு. இது தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக வந்து கொண்டு வந்தது யார் நம்ம தமிழகத்தில், அதாவது சட்டம் போட்டு இது மாதிரி நிறைவேற்றினது யார், அரசு விழாக்களில் இதுதான் ஃபஸ்ட்டு பாடணும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு 1970. சார் இவர் தான் கொண்டு வந்தாரான்னா கிடையாது. 1969 அறிஞர் அண்ணா என்ன பண்ணார், அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க அந்த பொறுப்பை. தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடல் வேணும்னு சொல்லி அவரை அந்த சுந்தரம் பிள்ளை எழுதின அந்த பாட்டை என்ன பண்ணார், அதில் திராவிட நல் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த திராவிட நாடு திராவிடம் அப்படின்றது அவருக்கு பிடிச்சிக்கிச்சு. திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அந்த திராவிடம்ன்றது வர்றதுனால ஸோ அவருக்கு அது பிடித்ததுனால அந்த பாட்டை வந்து இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மாநில பாடலாக வச்சுக்கலாம். ரைட்டா? இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக வச்சுக்கலான்னு அவர் சூஸ் பண்ணிட்டார். பட் ஆனால் வந்து அரசாணையாக அது வெளிவரவில்லை. ஏன் சார்னா அவர் அதுக்குள்ளே வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். அவர் சூஸ் பண்ணிட்டார், ஆனால் வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதுக்குள்ளே வந்து உடல்நலக்குறைவால் வந்து இறந்து போயிட்டார். ஸோ அண்ணா வந்து சூஸ் பண்ணி அவர் கொண்டு வந்ததுனால அவர் இருந்ததுக்கப்புறமா முதலமைச்சராக மு. கருணாநிதி வந்ததுக்கப்புறம் இவர் வந்து அண்ணா வழியில் தானே இவர் ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து 1970 என்ன பண்ணுறாரு, அந்த நீராறும் கடலொடுத்த இந்த பாடலை வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறார். யார், கலைஞர் கருணாநிதி அவர்கள். ரைட்டா? சரி. உங்களுக்கு ஒரு கேள்வி, இவர் தமிழ்தாய் வாழ்த்து பாடல்னு பண்ணிட்டார். இப்போ என்ன நடந்திருக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கான கேள்வின்னா, இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலை மாநில பாடலாக அறிவித்தவர் யார்? தமிழ்தாய் வாழ்த்து பாடல்னு அவர் அறிவிச்சிட்டார். அப்போ மாநில பாடல்னு ஒருத்தர் அறிவிச்சிருக்காங்க. அது யார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்வியோட இன்னொரு கேள்வி நான் கேட்டுறேன், அதுக்கும் விடை தெரிஞ்சுன்னா சொல்லியிருக்கேன். ஏன்னா ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ரைட்டா? நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எத்தனை செகண்டில் பாடணும், எத்தனை தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பார்த்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் டூரேஷன் இருக்குது, அதுக்குள்ளே பாடி முடிச்சிடணும்னு இருக்குது. அது எத்தனை செகண்டில் பாடணும் அப்படின்றது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி தேசிய கீதம் சொல்லக்கூடிய ஜனகணமனன் பாடுறோம் இல்லையா, அதுவுமே ஒரு குறிப்பிட்ட வினாடிகள், அதாவது செகண்டில் வந்து பாடி முடிக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது. அதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மொத்தம் 3 கேள்வியை கேட்குறேன். சின்ன சின்ன குட்டி ஆன்சர் தான். ரைட்டா? தமிழ்தாய் வாழ்த்து பாடலை மாநில பாடலாக அறிவித்தவர் யார் தெரிஞ்சால் டக்குன்னு பதில் சொல்லுங்கள். அது கூட தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டிய அந்த டைம் டூரேஷன் எவ்வளோ, தேசிய கீதம் பாட வேண்டிய டைம் டூரேஷன் அந்த கால அளவு செகண்டில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக இதெல்லாம் புக்லேயும் இருக்கும், புக்கை தாண்டி இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸாகவும் இருக்கும், பொதுறிவாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஜென்ரலாக கேட்பாங்களே ஜிகே, இந்த மாதிரி சீரீஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வீடியோக்கள் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.